வெல்கம் டு அன்விதா சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்ககிட்ட என்ன தகவல் சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு பெண் கர்ப்பம் தரித்ததை வீட்டில் வச்சு எப்படி உறுதி செய்கிறது, வீட்டில் இருக்கிற திங்ஸை யூஸ் பண்ணி அவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி உறுதி செய்கிறது, அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதவிடாய் தேதி தள்ளி போயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் கற்பறிகுறிகள் எல்லாமே இருக்குது அப்படின்னா ப்ரெக்னன்சி கிட் வாங்கி செக் பண்ணி பார்ப்போம் கன்சீவாக இருக்கமா இல்லையா அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி நம்மளோட முன்னோர்கள் அவங்க வீட்டில் இருக்கிற திங்ஸை யூஸ் பண்ணியே கன்சீவாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்களாம். அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற என்னென்ன திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ரெக்னன்சியை கண்டுபிடிக்கலாம், அதை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். சர்க்கரை நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். சர்க்கரையை எப்படி யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஏர்லி மார்னிங் உங்களோட சிறுநீரை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அதோட சர்க்கரை இருக்கு இல்லையா, ரெண்டையுமே சேர்க்கணும். எப்படி அப்படின்னா, ஒரு கப் எடுத்துக்கோங்க, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை போடுங்க. அதே மாதிரி சிறுநீரையும் 1 ஸ்பூன் அளவு சேர்க்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டு பாருங்கள், கட்டி மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் கன்சீவாக இருந்திருந்தீங்கன்னா உங்களோட யூரினில் ஹெச்சிசிஜி அப்படிங்கிற ஹார்மோன் இருக்கும். இந்த ஹார்மோன் சர்க்கரையை சரியாக கரைக்க அனுமதிக்காது. டூத் பேஸ்ட் பரிசோதனை. நம்ம எல்லார் வீட்லேயுமே டூத் பேஸ்ட் இருக்கும். தமிழில் பற்பசை அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளை நிறத்தில் டூத் பேஸ்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களோட சிறுநீர் மாதிரியையும் டூத் பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பாருங்கள், அந்த வெள்ளை நிற டூத் பேஸ்ட் நிறத்தை மாற்றி நுர ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பேக்கிங் சோடா பரிசோதனை. பேக்கிங் சோடா உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 ஸ்பூன் சிறுநீர் மாதிரியும் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டு பாருங்கள், நுரையோடு சேர்த்து கேஸும் ஃபார்ம் ஆகி அப்படியே பொங்கி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை யூஸ் பண்ணி எப்படி ப்ரெக்னெண்ட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். உங்களுக்கு உறுதி செய்யணும் அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னன்சி கிட் யூஸ் பண்ணால் தான் கண்டிப்பாக உறுதி செய்ய முடியும். ஏன் அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு வேளை கரெக்டாக யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், சரியான முடிவுகளை கொடுக்காம கூட இருக்கலாம். அதனால நீங்கள் ப்ரெக்னன்சி கிட் வாங்கி உறுதி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மாதவிடாய் தேதி தள்ளி போய் ஒரு 10 நாளுக்கு அப்புறமா ப்ரெக்னன்சி கிட் வாங்கி ஏர்லி மார்னிங் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ரிசல்ட் கிடச்சிரும். ப்ரெக்னன்சி கிட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் உங்களோட சிறுநீர் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2லேருந்து 3 ட்ராப்ஸ் இந்த ப்ரெக்னன்சி கிட்டில் விட்டால் போதும். உங்களுக்கு ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளேயே ரிசல்ட் கிடச்சிரும். 2 லைனுமே வந்துருச்சு, டார்க்காக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. முதல் லைன் வந்துருச்சு, 2வது லைன் ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கன்சீவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு உங்களோட யூரினில் ஹெச்சிசிஜி ஹார்மோன் கம்மியாக இருந்திருக்கலாம். ஸோ ஒரு 5 days 6 days வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள், 2 லைனுமே டார்க்காக வரும். இல்லை உங்களுக்கு 2வது லைன் வந்திருக்கு, முதல் லைன் வரலை அப்படின்னா அந்த கார்டு சரியாக யூஸ் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் ப்ரெக்னன்சி கிட் கடையில் வாங்கும்போது பின்னாடி டேட் பாருங்கள், எக்ஸ்பைரி ஆயிருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்துட்டு வேறு வாங்கிக்கோங்க. ஸோ அதை பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.